நீ வந்து வீட்டில் யாரும் இல்லாதனால சாப்பாடு சாம்பார் எல்லாம் இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம எதனா செய்யலாம்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளிலாம் அரிஞ்சு வச்சிட்டேன். முட்டை இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தா எங்கள் அம்மா வந்துட்டாங்க. இருந்தாலும் எதனா செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு முட்டை வச்சு ஊற்றி ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் எல்லா முட்டையும் வச்சு ஊற்றுனதுக்கப்புறம் ஒன்றா பார்த்தா 4 முட்டை இருந்துச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. அதையும் சாப்பிட்டு சரி முட்டையை கலக்கலான்னு உட்காந்துட்டேன். அப்புறம் இந்த பச்சை மிளகா சேர்க்கக்கூடாது. பச்சை மிளகா விதை சேர்த்துட்டு வெங்காயம் போட்டுட்டு சால்ட்டு பெப்பர் எல்லாத்தையும் போட்டு வச்சிட்டேன். ஆயில் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு பச்சை மிளகா போட்டு அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு அதுக்கப்புறம் மொத்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் வதக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு அதுக்கப்புறம் நான் மசாலாலாம் போட ஆரம்பிச்சிட்டேன். முட்டை வச்சு ஊற்ற ஆரம்பிச்சிட்டேன். இந்த தான் பிளான் சேஞ்ச் ஆனது. பொடி மாஸ் பண்ணலான்னு பார்த்தா அதுக்கப்புறம் முட்டை ரைஸை செய்ய ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மொத்த சாப்பாடும் போட்டு கலர்னு கலரிட்டு அதுக்கப்புறம் தட்டுக்கு மாற்றிட்டேன். எப்படி சாதாரணமாக சாப்பிட்றது மிச்சர் வெட்டி சாப்பிடலாம். மிச்சர் வெட்டி சாப்பிட்டு பார்த்தா செம்மையாக இருந்துச்சு. அப்புறம் இதை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் பிரியாணி இருந்தால் அதையும் சாப்பிட்டு லெக் பீஸ் இருந்துச்சு. லெக் பீஸ் சாப்பிட்டேன். டேஸ்ட்டாக இருந்துச்சு. பிளேட்டை முடிச்சிட்டேன். காலி டைமே கிடைக்கிறதுல வீடியோ போகிறதுக்கு சண்டே மட்டும் தான் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1000 சப்ஸ்கிரைப் ஸ்பெஷல் வீடியோ கரெக்டா.